ரிஷபராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற காலத்தை சாய்த்து கொள்ளலாம். ராசி அதிபதி திருகோணத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு. 2ஆம் அதிபதி புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 2வது புதன் தனக்காரர் குருன்னு சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். ஏழாவது செவ்வாய் நீசமாக இருக்கிறால் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறது இது சாதகம் இல்லை. நாலாவது சூரியன் 7 இருக்கிறார். கேந்திரத்திற்குள்ளால் இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். மாத பிற்பகுதியில் சூரியன் 8ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். அப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். வீட்டில் வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகலாம். அதன் மூலம் தேவையில்லாத விலையும் ஏற்படலாம். உங்களுக்கு தந்தையால் அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம். தந்தை மூலம் எந்த உதவியும் கிடைக்காமல் இருக்கலாம். தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவு ஏற்படலாம். சனி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி 10ஆம் இடத்துக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். ஆனால் நீங்கள் பழகிற நபரிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் ஆஃபீஸ் கோலீக்ஸிடம் ஜாக்கிரதையாக பழக வேண்டும். வாக்குவாதம் சண்டை வைத்துக் கொள்ளாதீர்கள். பயணத்தில் லாபம் இருக்கிறது. உங்களுக்கு வருமானம் வரும். வெளி நாட்டு தொடர்பு மூலம் வெளி மாநில தொடர்பு மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். 8ஆவது குரு ராசி இருக்கிறது சிறப்பு இல்லை. உங்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்கும். குழந்தைகளால் கவலை இருக்கும். அஞ்சாவது புதன் 8ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். உங்களுக்கு குழந்தைகளால் கவலை இருக்கும், பிரச்சனை இருக்கும். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். குழந்தைகள் மூலம் ஏதாவது மனக்கசப்பு அவமானம் ஏற்படலாம். உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். ராசி புதன் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது. செவ்வாய் சுக்கிரன் பார்வை சில பேர் லேண்டு வாங்குவார்கள், வீடு வாங்குவார்கள். செவ்வாய் 7 சுக்கிரன் இருக்கிறார். செவ்வாய் 7ஆம் பார்வை சுக்கிரன் பார்க்கிறார். சுக்கிரன் 7ஆம் பார்வை செவ்வாய் பார்க்கிறார். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு இது சாதாரண காலம். முயற்சி பண்ணால் சொந்த வீடு கிடைக்கும். ரிஷபராசிக்கு நல்ல பலன்கள்.